சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. காவல்துறையை திக்குமுக்காட வைத்த ஒரு வழக்கு. 39 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செட்டை இரவு நேரங்களில் யாரோ 2 உருவம் வருது. கணவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போதே கணவனுக்கு ஒரு டமான ஒரு அடி விடுவது தலையில். கணவன் மயங்கிய நிலையில் ஆயிடுறாரு. மனைவி சில இடங்களில் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அல்லது ரேப் அண்ட் மர்டர். ராத்திரி 2லேருந்து 3 மணிக்குள்ளே வர்றாங்க. என்னங்க, பேக் டோரை திறக்கிறாங்க. சத்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. பெட்ரூம் போகிறாங்க. கணவனை மட்டுமே கொண்டுடுறாங்க. பீரோவில் பணம் இருக்குது, எடுக்கல. பீரோவில் நகை இருக்குது, எடுக்கல. பெண்ணுடைய தாலியையும் ஆண்களுடைய அரணா கயிறு இதை மட்டும் தான் எடுக்கிறாங்க. இது என்ன டைப் ஆஃப் பீப்புள் இவங்க? ஏன் இந்த மாதிரி பெண்களுடைய கடப்பாறை, சின்ன குறுங்கடப்பாறை வச்சு பேக் டோரில் இப்படி சொருவி ஒரே அமுக்குனா அந்த தாழ்பாடோட பேத்துட்டு போயிடும். அவங்க டகார்னு உள்ள என்ட்ரி ஆகிடுவாங்க. அவனுடைய தங்கச்சியையும் அவனுடைய மனைவியும் கூட்டிட்டு அவங்க கண் முன்னாடியே 10 மர்டர் பண்ணுவோம், நாங்களே ஒரு கேஸை ஒத்துக்குவோம், அப்புறமே நாங்களே ஜெயிலுக்கு போயிடுவோம். 3 மாதம் அல்ல 6 மாதம் நாங்களே கேஸை ஒத்துக்கிட்டு உள்ளே போயிடுவோம். போலீஸ் விடிய விடிய கன்ஃபியூஸ் ஆகி சுற்றிட்டு கிடப்பாங்க. நாங்கள் பேப்பரில் வரதை பார்த்து ரசிப்போம். நைன்டிஸில் போலீஸே அப்படியே திக்குமுக்காடி ஒரு 2 கொலையாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோபால் அண்ட் கிருஷ்ணன், இவங்க கரெக்டாக அந்த கப்புள்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி கொலை பண்ணி அவங்ககிட்ட சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறதா ஒரு சீரீஸ் ஆஃப் மர்டர் சொல்லியிருப்பீங்க. அது எப்படி சார்? அவங்க சைக்கோ கில்லர்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க யார், அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? 99 அண்ட் 2000 அந்த இயரில் நான் திருத்தணி பக்கத்தில் இருக்கிற பொதட்டூர்பேட்டை, அது பார்டர். இந்த சீரீஸ் ஆஃப் மர்டர் நடந்தது சைக்கோ கில்லர் சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸ். இது தமிழ்நாடும் ஆந்திராவும் சந்திக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நகரிலிருந்து ஆர்கேப்பேட்டை திருத்தணி வரைக்கும் ஒரு ஊர் தமிழ்நாடும் ஒரு ஊர் ஆந்திராவும் பார்டரில். நம்ம பக்கமே ட்ராவல் பண்ணுவோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஆந்திரா ஊர் இருக்கும், ஆந்திராக்குள்ளே ஒரு தமிழ்நாட்டு ஊர் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் கும்படிப்பூண்டியில் ஆரம்பாக்கம் ஒரு ஊர் இருக்குது. ஆரம்பாக்கம் தமிழ்நாடு. ஆனால் ஆரம்பாக்கத்துக்கு முன்னாடியே ஆந்திராவோட ட்ராவல் பண்ணி தான் ஆரம்பாக்கத்துக்கு போவோம். ஆரம்பாக்கம் ட்ராவல் பண்ணோடனே சிறி சிட்டி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் இந்த பார்டர்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா ஆர்கேப்பேட்டை சோளிங்கர் வரைக்குமே எல்லா ஊருமே ஒரு ஊர் அந்த பக்கம் ஒரு ஊர் இந்த பக்கம். ஆக இது நடந்தது ஆந்திராவும் தமிழ்நாட்டிலையும். அது இந்த பொதட்டூர்பேட்டைங்கிறது அடுத்த தெருவுக்கு போனால் ஆந்திரா வந்துடும். அப்போ அந்த திருடர்களுக்கு இது ஆந்திரா இது தமிழ்நாடுன்னு தெரியாமல் 39 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செட்டை இரவு நேரங்களில் த்ரில்லிங்காக யார் கண்ணிலையுமே அவங்க உருவம் படலை. அவங்க உருவமோ அடையாளமோ யார் கண்ணிலையுமே படலை. யாரோ 2 உருவம் வருது. கணவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போதே கணவனுக்கு ஒரு டமான ஒரு அடி விடுவது தலையில். கணவன் மயங்கிய நிலையில் ஆயிடுறாரு. மனைவி சில இடங்களில் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அல்லது ரேப் அண்ட் மர்டர் ஆகிடும். 90% மனைவியும் உயிர் பிழைக்கலை. அப்படி தான் நிலைமை. அல்லது மனைவியும் அடையாளம் காண முடியாது. ரேப் பண்ணிவிட்டு நகை எடுத்துகிட்டு போயிட்டாலும் அவங்களால அடையாளப்படுத்த முடியல. 2 உருவங்கள் வருது, 2மே ஆண் உருவம். அல்லது 3 பேர் வந்தாங்களா 2 பேர் வந்தாங்களான்னு சொல்ல முடியல. சம்டைம்ஸ் 3 பேருன்னு சொல்லிடுறாங்க. சம்டைம்ஸ் வெளியில் 2 பேர் நின்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்தது 2 பேரா 4 பேரா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் காவல்துறையை திக்குமுக்காட வைத்த ஒரு வழக்கு. சைக்கோ கில்லர்ஸ் அவங்க 2 பேரும் எத்தனை மணிக்கு வராங்க? ராத்திரி 2லேருந்து 3 மணிக்குள்ளே வர்றாங்க. என்னங்க, பேக் டோரை திறக்கிறாங்க. ஒரு வீட்லேயும் பேக் டோர் ரொம்ப ஈஸியாக திறந்துடுறாங்க. திறந்துட்டு உள்ளே வந்த உடனே அது சத்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. பெட்ரூம் போகிறாங்க. கணவனை மட்டுமே கொண்டுடுறாங்க. மனைவியை ரேப் பண்ணி பெண்கள்கிட்ட தாலியை மட்டும் காணவில்லை, ஆண்களுடைய அரணை கயிறு காணவில்லை. இதுதான்
அடையாளம். அவங்க விட்டு போற மாதிரி. விட்டுட்டு போகிறோம். அவங்க எடுக்கிறது ஆண்கள்கிட்ட அரணா கயிறு இருந்தால், அரணா கயிறு இருந்தால் கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அரணா வெள்ளி அரணா இருந்தால் எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைன்னா அரணா கயிறு இருந்தால் கூட அந்த கயிறு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ ஆண்களுடைய அரணா கயிறு, பெண்களுடைய தாலி, இது ரெண்டுக்கும் என்னடா சம்பந்தம்? ஆண்களுடைய அரணா கயிறுக்கும் பெண்களுடைய தாலிக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அவங்க ரெண்டு பேரும் இது ரெண்டு பேரும் எடுக்கிறாங்க? இது ரெண்டு பொருளை மட்டும் ஏன் எடுக்கிறார்கள்? அதே வீட்டில் பீரோவில் பணம் இருக்குது, எடுக்கல. பீரோவில் நகை இருக்குது, எடுக்கல. பெண்ணுடைய தாலியையும் ஆணுடைய இதை மட்டும் தான் எடுக்கிறாங்க. இது வந்து என்ன டைப் ஆஃப் பீப்புள் இவங்க? ஏன் இந்த மாதிரி வந்து பெண்களுடைய தாலிக்கு எதிரானவரா, அரணா கயிறுக்கு எதிரானவரா? விசித்திரமா இருக்காங்க. விசித்திரமா இருக்குது அப்படின்னு. இப்போ இதில் வந்து அந்த எதுக்கு ஆந்திரா தமிழ்நாடு பாடன்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமஞ்சேரி, திருவள்ளூர் தாண்டினோடனே ராமஞ்சேரின்னு ஒரு இருக்குது தமிழ்நாட்டில் தான் வந்து ஒரு டபுள் மர்டர் நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் உஷார்படுத்துகிறோம். அப்புறம் திருத்தணிக்கு பக்கத்தில் இன்னொரு ஊரில் நடக்குது. தமிழ்நாடு பூரா அலர்ட் ஆயிடும். அப்படியே வந்து ஆந்திராவில் அதிகம், கிட்டத்தட்ட 38 மர்டர் நடந்தது. 38, 30, 60, 8, 8, 16. அப்போ எப்படிங்க 60, 76 பேர் இறந்து போயிட்டாங்க. 77 மர்டர், சைக்கோ மர்டர் அப்படி ஆயிட்டு இருக்கு. இதில் ஆந்திராவில் வந்து திரு சந்திரபாபு நாயுடு அப்போ முதலமைச்சராக இருந்தார். அவரும் வந்து என்ன செய்கிறாரு, ஆந்திரா பார்டரில் இருக்கிற அத்தனை போலீஸ் ஸ்டேஷனை அலர்ட் பண்ணார். தமிழ்நாட்டு கொள்ளையர்கள் விவரம் தெரியாமல் வந்து ஆந்திராக்குள்ளே பண்ணுறாங்களா, இல்லை ஆந்திராவில் இருக்கிற கொலைகாரர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணுறாங்களான்னு 2 பார்டரும். அப்போ வந்து திரு ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து எஸ்பியாக இருந்தார். அவர் வந்து திருவள்ளூரில் ஹைலி அலர்ட், 3 செட்டு நடந்தோடனே நாங்கள் விழித்து கொண்டோம்னா அப்போ தான் என் வாழ்நாளில் கிட்டத்தட்ட த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து படிக்கிற இளைஞர்கள் அத்தனை பேர்த்தையும் ஒவ்வொரு ஊரில் 40 பேர்த்த ரெடி பண்ணோம். 3 ஷிஃப்ட்டு. எப்போவுமே வந்து 15 பேர் வந்து லத்தியோட, நாங்களே லத்தி மாதிரி தடி மாதிரியான ப்ரொவைட் பண்ணி அந்த மாதிரி சந்தேகப்படுற ஆட்கள் வந்தாங்கன்னா எங்ககிட்ட பிடிச்சி ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். எல்லா ஊர்லேயுமே வந்து ரோந்து போங்க. அந்த மாதிரி வந்து திடகாத்திரமான உருவம், 2 உருவம் என்னங்க இரவு நேரத்தில் பம்மி வர்றாங்க, அல்லது பகல் நேரத்தில் வந்து சர்வே பண்ணுறாங்களா என்னங்க? அவங்க எப்படி சர்வேலன்ஸுக்கு வர்றாங்க? இல்லைன்னா அந்த கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே போய் நுழைய முடியாது. இவங்களை வந்து கண்காணிங்கன்னு சொல்லி படித்த இளைஞர்கள்லாம் கிராமமாக போய் கிளாஸ் எடுத்தோம். நம்ம ஊர் வந்து 40, அவங்க ஊர் 40 ஊர். 40, 80 ஊர்களில் விடிய ஆட்கள் தூங்கவில்லை. எப்போ 40, 60 நாட்களில் தூங்கவில்லை. என் வாழ்நாளில் வந்து என்னுடைய மனைவியிடம் நண்பரிடம் நான் சொன்னேன், பகல் முழுவதுமே வந்து பிளானிங் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை பார்க்குறது, இரவில் வந்து இப்படி தான் 2 ஊரும் இந்த பக்கமாக போச்சு. அதாவது இந்த பக்கத்தில் இந்த சொரக்காப்பேட்டை பக்கத்தில் வந்து ஒரு 2 பேர் பைக்கில் போனாங்க, அப்புறம் போனோடனே மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் 2 பேர் வந்து நடந்து தான் போனாங்க, திடீர்னு பார்த்தோன்னே நாங்கள் பின்னாடியே ஓடணும், 2 பேரும் மாயாவி மாதிரி மறைஞ்சிட்டாங்க. ஒரு திகில் பாடப்பா அப்படி சொல்ல நாங்கள் எங்களுக்கே வந்து என்னடா மாயாவி நீங்கள் சார், நாங்கள் ஓடிட்டே இருந்தோம் சார், 2 பேர் முன்னாடி போயிட்டே இருந்தாங்க சார். அப்புறம் அவங்க அப்படி ஜம்ப் பண்ணாங்க சார், காணாம் சார். ஜம்ப் பண்ணோன்னா காலில் ஸ்ப்ரிங் கட்டியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலில் ஸ்ப்ரிங் கட்டியிருக்கான், ஹை ஹீல்ஸ் மாதிரி போட்டிருந்தான், அதில் வந்து இப்படி குதிச்சோடனே அவன் ஜம்ப் ஆயிடுறான், எங்களால் பிடிக்க முடியல, இப்படியெல்லாம் வந்து பொருளி வந்துடுச்சு. அப்போ சந்திரபாபு நாயுடு சாரும் முதலமைச்சரும் வந்து புரியாமல் அவர் சித்தூர் எஸ்பிக்கிட்டேயும் திருப்பதி எஸ்பிக்கிட்டேயும் சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்டே வந்து நான் என்னுடைய டீம் வந்து ஒவ்வொரு 40 கிராமத்துலேயும் 3 ஷிஃப்ட்டு, 3/24, 3 ஷிஃப்ட்லேயும் வந்து 15 பேர் தடியோட நான் வந்து ஸ்பெஷலாக வந்து ஏஆர் போலீஸை வாங்கி ஒவ்வொரு கிராமத்துலேயும் 4 போலீஸ் போட்டு அவங்களோட வந்து 10 மாணவர்களையும் இளைஞர்களையும் ஊர்க்காரர்களையும் தடியோட பாதுகாப்பு வந்து ரோந்து வந்து கொண்டே இருங்கள், கண்காணித்து கொண்டே இருங்கள் 24 மணி நேரம். அப்போ இவ்வளோ பேரையும் நான் வந்து அப்போ வந்து சப் இன்ஸ்பெக்டர் மேன்டு ஸ்டேஷன். அப்போ வந்து என்னுடைய இன்ஸ்பெக்டர் நானும் அந்த 40 டீமையும் உஷார்படுத்தணும். பகலில் இரவு ரோந்தில் எல்லா டீமும் வந்து முடிச்சிருக்காங்களான்னு போய் பார்க்கணும். ஆக நீங்கள் தூங்க முடியாது. 40 நாட்கள் தூங்கலை. நான் வந்து என்னுடைய மனைவியிடம் நண்பரிடம் என்ன சொன்னேன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து மென்டல் ஆகிட்டேன்னா, நான் ஒருவேளை மென்டல் ஆகிட்டா கொண்டு போய் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துங்க அப்படின்னு நான் சொன்னேன். காவல்துறை பணி எவ்வளோ கடுமையான பணி அப்படிங்கிறதுக்கு
இந்த வழக்கு ஒரு உதாரணம். 40 நாள் பகல்லையும் தூங்க முடியல, நைட்டும் தூங்க முடியல. எப்படி தான் வந்து அந்த இயற்கை வந்து அவ்வளோ பெரிய சக்தி எனக்கு கொடுத்துச்சுன்னு எனக்கே இதுவரையும் ஆச்சரியமாக இருக்கிற ஒரு நிகழ்வு தான் அந்த சைக்கோ மர்டர் கேஸு. ஆக ஒரு எங்கள் புதட்டூர்பேட்டைக்கு பக்கத்தில் இன்னொரு அத்தமாஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த அத்தமாஞ்சேரியில் தான் அந்த 39க்கு அப்புறம் தான் அவங்கள கைது செய்ய முடிஞ்சது. 35 நடக்கிறது காவல் நிலையத்திலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர். ஆனால் வயல் வழியாக தான் அந்த ஊருக்கு போகணும். அதில் அந்த வீட்டில் அந்த ஊரில் பின்னாடி வாழைத்தோப்பு இருக்குது இல்லைங்க. கரெக்டாக ராத்திரி 3 மணிக்கு அந்த வழியாக தான் நான் பைக்கில் அடிக்கடி பக்கத்து ஊருக்கு போவேன் வருவேன். அந்த வீடு மட்டும் தனிமையாக இருக்கும். பின்னாடி வந்து ஒரு 10 ஏக்கர் வாழைத்தோப்பு இருக்கும். அந்த வாழைத்தோப்பு வழியாக உள்ளே வந்து இவங்க 2 பேரும் முழிச்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட லேசாக முழிச்சுக்கிறாங்க. கடப்பாறையை வச்சு வந்து நொம்புறாங்க பின்னாடி டோரை. அவங்களுடைய மெத்தடு வந்து கடப்பாறை சின்ன குறுங்கடப்பாறை வச்சு பேக் டோரில் வந்து இப்படி சொருவி ஒரே அமுக்குனா அந்த பேத்துட்டு போயிடும். அந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகளில் பேக் டோர் வந்து கடப்பாறையை வந்து 2 கடப்பாறையை உள்ளே சொருவி 2 பேரும் சேர்ந்து ஒரு அமுக்குவாங்க. அந்த தாழ்பாடோடு பேத்துட்டு போயிடும். அவங்க டகார்னு உள்ளே என்ட்ரி ஆகிடுவாங்க. அப்படி என்ட்ரி ஆகும்போது இவங்க 2 பேரும் பிடிச்சிக்கிறாங்க. அவனும் ஹஸ்பண்டை வந்து அடிக்கிறாரு. அடிக்கும்போது ஹஸ்பண்ட் தப்பிச்சு மனைவியை வெளியில் ஓட சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அப்போ தான் இந்த உருவங்கள் எப்படி 2 ஆண் உருவம் 2 பேர் தான் வர்றாங்க. அப்புறம் வந்து இதை அட்டாக் பண்ண முடியலன்னு உடனே அவங்க வந்து அந்த வாழைக்கு வழியாக அந்த சேத்து வழியாக ஓடிடுறாங்க. அப்படிங்கிறது 35வது இன்ஃபர்மேஷன். நமக்கு என்ன 35 நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் காவல் நிலையத்திலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கிற இந்த அத்துமாஞ்சேரி பேட்டைக்கே வந்துட்டானுங்களே. அதுக்கப்புறம் நமக்கு தூக்கம் வருமா? இன்னும் அலர்ட் பண்ணுவீங்க, இன்னும் பயங்கரமாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக போச்சு. இதில் வந்து நம்ம வந்து சிஆர்பின்னு கிரிமினல் ரெக்கார்ட் பியூரோ, கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் இந்த எம்மோவில் ஆளே இல்லை. இந்த மோடஸ் ஆப்பரண்டி இந்த செயல்முறை குற்றத்தில் ஆளே இல்லை. நாங்கள் அடிக்கடி போய் திருப்பதிலையோ அல்லது நெல்லூர்லையோ இந்த பார்டர்லாம் பார்த்தா இந்த மோடஸ் ஆப்பரண்டியில் அங்கேயும் குற்றவாளிகள் இல்லை. குற்றவாளிகள் அந்த பார்டர்லையும் இல்லை, இந்த பார்டர்லையும் இல்லை. நம்ம என்சிபியில் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் போய் பார்த்தாலும் அங்கே இல்லை. எஸ்சிபியில் ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் போய் பார்த்தாலும் இந்த மாதிரி சீரியஸ் ஆஃப் கொள்ளையர்கள் வந்து எங்கே வடநாட்டில் இருந்திருக்காங்க, இங்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக இந்த 2 பேரும் கிட்டத்தட்ட தெலுங்கு தமிழ் கலந்து பேசுகிறாங்க. போயிடலவா போத்தம்ரா அப்படின்னு சொல்கிறானுங்க. ரா போத்தமோ அப்படின்றாங்க. அப்புறம் தமிழில் ஒருத்தன் பேசுகிறான், இங்கிலீஷில் ஒருத்தன் பேசுகிறான். இந்த 35வது மாடல் நடக்கும்போது உள்ளே நுழைஞ்சு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தெலுங்கும் தமிழும் கலந்த மொழி அவர்கள் பேசுகிறார்கள். 2 ஆண்கள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு ஐ விட்னஸ் சொல்லிட்டாரு. அவன் அந்த ஐ விட்னஸ் நமக்கு சொல்லிட்டாரு. அப்போ தெலுங்கும் கலந்த அப்போ கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணி துரத்திட்டு ஓடும்போது அதுக்கப்புறம் அவங்க கால் தடமே இல்லை. எப்படி அவங்க பாய்ந்து போகிறார்கள் அல்லது ஒருத்தன் தோல் மேலே ஏறி போயிடறானா எப்படிங்கிறது புரியல. ஸோ இப்போ வந்து ஜம்ப் பண்ணி போயிடுவார். அவங்க வந்து அதிவேகமாக ஒரு ஜம்பில் வந்து 10-15 அடி தாண்டி குதித்து அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி ஓடக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து கெட்டிக்காரர்கள் அல்ல பலகசாலிகள். அப்படி ஒரு உடல் வாகு அவனுக்கு இருக்குது. ஆக நான் வந்து திருத்தணிக்கு வந்து ஒரு கோர்ட் டியூட்டியாக வந்துட்டேன். இந்த ஜம்ப் பண்ணி போவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அந்த ஊரில் ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழா நடக்கிறதுக்காக ஒருத்தர் மிலிட்ரி ஷூ கொண்டு வந்திருக்காரு. அந்த ஷூ நல்ல ஹை ஹீல்ஸோடு இருக்குது. மிலிட்ரிக்காரர் கொண்டு வந்த ஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷர்ட்டு மிலிட்ரிக்காரர் கொண்டு வந்த கேப்பு எல்லாத்தையும் வந்து ஸ்டைலாக வந்து போட்டுக்கிட்டு ஒரு 2-3 பேர் அவர் அந்த மிலிட்ரியிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த பெரிய ஓவர் கோட் உள்ளன் கோட் மாதிரி வச்சுருப்பேன், க்ரீன் கலர் கோட்டு. இந்த மாதிரி கோட்லாம் வச்சுட்டு அவனுக்கு திருவிழாவில் கூத்து பார்க்கறதுக்காக இந்த ஒரு 2 பசங்க சாயந்தரம் வந்திருக்காங்க. இவனுங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்குதான்னு நம்ம வாலண்டியர்ஸ் இருக்காங்கல்ல, இவனுங்களை பார்த்தா சந்தேகமாக இவனு தான் சைக்கோ கில்லர்னு துரத்தாரு. அவனு மிலிட்ரி ஷூவை போட்டுட்டு ஓட முடியாமல் ஓடி ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சேர்ந்து அவங்கள அடித்து அவங்க கேட்டால் அத்தமாச்சேரி பேட்டர் சார் எங்கள் சொந்த ஊர், எங்கள் மாமா மிலிட்ரியிலேருந்து வந்திருந்தாரு, அவர் வந்து கொடுத்த கோட்டை நாங்கள் வாங்கி போட்டுட்டு திருவிழாவில் கூத்து பார்க்க வந்தேன் சார், எங்களை வந்து பிடிச்சி கட்டி வச்சு இந்த ஊர் கிராமம்லாம் அடிச்சிட்டாங்க சார், நீங்கள் வந்து காப்பாற்றுறதுக்கு வரலைன்னா
எங்களை கொன்னே போடு. ஊரில் இருக்கிறவங்க 200 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடித்து கிட்டத்தட்ட அவங்கள வந்து திருத்தணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்கள வந்து காப்பாற்றப்பட்ட பாடு பெரும்பாடு ஆகிவிட்டது. இந்த மாதிரி டெய்லியுமே வந்து சார் இவனை பார்த்தா நீங்கள் இந்த பப்ளிக்கை வந்து நீங்கள் வந்து வாலண்டியர்ஸாக போட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிங்க அப்படின்னு சொல்கிற போது அடையாளம் தெரியாமல் வாரத்துக்கு 2 பேர்த்த அடிச்சிடுவாங்க. ஆந்திராக்காரன் வந்து அல்லது இந்திக்காரன் போர்வை வைக்க வந்தால் இவனை பார்த்தா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு அவன் அடிச்சிடுவான். அவனுங்களை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் என்ன செய்கிறது, ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் விசாரித்து ஆன்டிசிடென்ட் விசாரித்தா அவனுக்கு இல்லை இந்த மாதிரியான, அவன் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து அவன் ஊருக்கெல்லாம் ஆள் அனுப்பி அவனை விசாரித்து பார்த்தா அப்படி இல்லை. அந்த மாதிரி செட்டே வந்து இந்த 40 நாட்களில் ஒரு 6-7 செட்டை வந்து நாங்கள் அது மாதிரி சஸ்பெக்ட்ஸு அஃபெக்ட் ஆகி போய் அவனுங்களை விசாரித்த வழக்குகள்லாம் இருக்குது. அப்போ ஆந்திராவும் தமிழ்நாடும் விசாரிச்சிருக்கும் போது 39 முடிச்சுட்டு அவனுக்கு 39 நடந்துதான் இருக்குது. எங்களுக்கும் எல்லாம் பிடிப்பே இல்லாத போயிடுச்சு. ஆனால் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் பீரோவில் இவனுடைய எக்ஸ்கான்விட் பில்லில் இவனுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஆனால் ஆந்திராக்காரங்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இங்கே வந்து என்னுடைய நண்பர் தான் டிஎஸ்பி ஃபிங்கர் பிரிண்ட் பீரோவாக இருந்தாங்க. அப்போது தமிழ்நாட்டிலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் சஸ்பெக்ட்லாம் எடுத்துகிட்டு ஒரு 100 எடுத்துக்கிட்டு அங்கே வாங்க, ஆந்திராவில் வந்து ஜாயினாக கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜாயின்ட் கமிட்டி மீட்டிங் போட்டு திருப்பதியில் நடத்தினோம். அப்படி திருப்பதியில் நடத்தும் போது ஒரு வாரமாக அந்த கேம்ப் நடக்குது. அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒரு 1,00,000 ஃபிங்கர் பிரிண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. நம்மக்கிட்ட ஒரு 500-600 இந்த பார்டர் கிரிமினல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பீரோ தான் வந்து ஒரு பேட்டர்ன் அது வந்து இந்த கோபால் அப்படிங்கிறவனுக்கு என்ன செய்யுதுன்னா, இந்த ஒரு விரல் வந்து இந்த ஆள்காட்டி விரலுக்கு பார்த்தீங்களா, இந்த ஆள்காட்டி விரல் வந்து இப்படி இருக்குது, அடிபட்டுருக்கு எங்கேயோ வந்து இந்த மாதிரி போகிற இடத்துல அவனுக்கு இரும்பில் அடிபட்டு இந்த விரல் இப்படி இருக்குது. அதனால் எந்த இடத்துல போய் பீரோவை தடவும் போதெல்லாம் இந்த நுனியும் இந்த பெருவிரலில் மட்டும் பிடிச்சிருக்கு இல்லைங்க. பதிவு வந்து இந்த விரலுடைய நுனி விரலும் இந்த விரலுடைய நுனி இப்படி படுது, இப்படி தான் அந்த விரல் பிடிக்குது. இப்படி வச்சு தான் பண்ணுறான் அவன். எல்லா இடத்துலையுமே வந்து 1.5 ஃபிங்கர் பிரிண்ட் மட்டுமே பதிவாயிருக்கு. இந்த மாதிரி அவர் சொன்னார், 1.5 ஃபிங்கர் பிரிண்ட் எதில் இருக்குதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு உட்காந்து அதுலேயே 200-300 வருது. அந்த 300 இப்போ வந்து ஒரு டேப் ரெக்கார்டரை திருடுறானுங்க இவனுங்க போயிட்டு கொலையெல்லாம் பண்ணிவிட்டு இவ்வளோ நகையெல்லாம் போய் விற்றுட்டு செலவுக்கெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வீட்டில் போய் தெரிஞ்ச மாதிரியே ராத்திரி 8 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு தெரிகிற மாதிரியே வேணும்னே சுவரேறி குதித்து உள்ளே போய் பெரிய டேப் ரெக்கார்டு இந்த 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு அப்போல்லாம் வைக்க பார்த்தீங்களா, சோனி மாதிரி அந்த மாதிரி டேப் ரெக்கார்டரை அண்ணனும் தம்பியும் சேர்ந்து சுவிட்சு போர்டு அந்த பேட்ரி எல்லாத்தையும் தூக்கிட்டு தெரிகிற மாதிரியே வரானுங்க. அப்போ இவங்க 2 பேரும் வந்து பிடிச்சி கொண்டு வந்து, சார் நாங்கள் தான் திருடுறோம், ஏதோ ஆசைப்பட்டு திருடிட்டோம், எங்களை என்ன நான் ஒத்துக்கிறோம் கேஸை சாமி அப்படி சொல்லிட்டாங்க சொன்னாங்க. இவனோட பிளான் என்னென்னா, ஒரு 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 10 மர்டர் பண்ண உடனே ஏதாவது ஒரு கேஸில் சாதாரணமாக போய் பாக்கெட் அடிக்கிறது அல்லது சின்ன சின்ன பொருளை திருடி கம்பேரபிளாக வந்து ஜெயில் போயிடுவாங்க. கம்ஃபர்டபுளாக வந்து இவங்களே வந்து ஆமாம் சாமி குத்தத்தை ஒத்துக்கிறேன் சாமி, ஏதோ ஒரு பொழப்புக்காக பண்ணிட்டேன் அப்படின்னு சாமின்னு ஒத்துக்கிட்டு உள்ளே போயிட்டா நமக்கு வந்து இந்த 39 கேஸ்ல தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது அவனுடைய பிளான். அப்போ என்ன செய்யறாங்க, பிடிச்சு கொண்டு போய் திருப்பதி போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் ஆஜர்படுத்துகிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, சார் நாங்கள் ஆமாங்க ரொம்ப ஆசைப்பட்டேங்க, நாங்கள் கூலி வேலை செய்கிறோங்க, எங்களால் வந்து டேப் ரெக்கார்டர் வாங்குற அளவுக்கு வசதி இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் தாங்க திருடணும்னு சொல்லிட்டு கேஸை ஒத்துக்கிறானுங்க. கேஸை ஒத்துக்கிட்டு அவனுக்கு வந்து டேப் ரெக்கார்டு திருட்டு வழக்கு. ஏற்கனவே இவன் என்ன திருடிருக்கான்னா, அவனுக்கு எக்ஸ்கான்விட்டாக வீட்டுலேருந்து சின்ன சின்ன பாத்திரங்கள் திருடின வழக்கு தான் அவனுக்கு வெளில இருக்குது. அந்த எம்ஓ கிரிமினலில் தான் அவங்க வந்து ரெக்கார்ட் ஆகிருக்காங்க. இந்த மர்டர்லேயே அவங்க பேர் ரெக்கார்ட் ஆகலை. ஓகே சரி, இது எப்படி சார் இந்த காலகட்டம் ஒரு மர்டர் பண்ணிடுவாங்களா இல்லை 10 மர்டர் பண்ணி இப்படி இந்த சீரீஸ் அதாவது இவங்க வந்து ஒரு இது இப்போ நான் சொல்கிற 39 வந்து ஒரே சீரியஸாக நடக்கலை. 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 9, அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 9, அப்படி ஒரு தடவை ஸ்டார்ட் ஆனால் 9, 10 போய் நிற்கும். அப்படி தான் 39 ஆயிடுச்சு. 39 பிடிக்கல அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸ். அதில் வந்து இவனுக்கு என்ன செஞ்சு ஒரு போய் கேஸை ஒத்துக்கிட்டு 2 மாதம் சிறை தண்டனை உள்ளே போயிடுவானுங்க. அந்த 2 மாதம் இவனுக்கு சேஃப் சைடில் இருப்பானுங்க. இவனுக்கு என்ன நினைக்கிறானுங்கன்னா, நம்ம வந்து 2 மாதம் சிறை தண்டனையில் இருக்கும்போது
போலீஸ் வந்து வேற எவனாவது பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னுமே நம்ம வெளியில் போயிட்டோம்னா நம்மளை இந்த மர்டர் கேஸில் தேட மாட்டாங்க அப்படின்னு அவனுக்கு பிளான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த அண்ணன் பேர் கோபால், தம்பி பேர் கிருஷ்ணன். அதனால் கோபால் கிருஷ்ணன் அப்படின்னு நாங்கள் வந்து அவங்கள நேம் பண்ணி கூப்பிடுவோம். அந்த கோபால் அண்டு கிருஷ்ணன். ஆனால் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு நேம் ஆகிப்போச்சு. இதில் சந்திரபாபு நாயுடுக்கு பெரிய கௌரவ பிரச்சனை. அவங்க பக்கம் அதிகம், நம்ம பக்கம் கம்மி. பார்டருங்கிறதுனால நம்ம வந்து அதிகமாக ரிஸ்க் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பேரோ அதில் வந்து இந்த கரெக்டாக இந்த அந்த கோபாலகிருஷ்ணன் அந்த வீட்டில் இருந்து எடுத்த ரேகையும் இங்கேருந்து கம்பேர் பண்ண ரேகையும் 3-4 சீனில் கம்பேர் பண்ண ரேகையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கோபாலகிருஷ்ணன் இவர் உள்ளே போகும்போது இது என்ன கேஸுன்னு கேட்குறாரு. இவர் டேப் ரெக்கார்டு திருடிட்டானுங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் ரிமாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போய் ரூமுக்குள்ளே சர்ச் நடந்துட்டுருக்கு. ஓகே, ஒரு பக்கம் சர்ச் நடந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் டேப் ரெக்கார்டு. அதே போலீஸ் ஸ்டேஷனில் டேப் ரெக்கார்டர் வந்து ஒருத்தர் ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஒரு சீன் மாதிரி இருக்கு. படத்தில் ஒரு சீன் பா. அப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோ டேலி ஆனோடனே ஐயோன்னு கத்துறாரு. ஐயோ கோபாலகிருஷ்ணன் இங்கே இருக்கிறான் கோபாலகிருஷ்ணன் எங்கே சார் இருக்கான் கோபால் சார் இங்கே தான் இருக்கான் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறார். சார் என்ன சார் சொல்கிறீங்க, ப்ளீஸ் அவசரப்படாதீங்க சார், இங்கே இருக்கான கோபாலகிருஷ்ணன் இவன் தான் மர்டர் சார், இவன் டேப் ரெக்கார்டு சரி இவன் தான் 6 இடத்துலையும் டேலி ஆகுது, இந்த கோபாலகிருஷ்ணன் தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் டேலி ஆகிறான், இவனை கூப்பிட்டு நல்லா விசாரிங்க அப்படிங்கிறாரு. திருப்பதி போலீஸ் அசந்து போகிறாங்க. சார் இவனுக்கு சாதாரணமாக டேப் ரெக்கார்டை திருடிட்டு வீட்டு பாத்திரங்களை திருட்டிட்டு உள்ளே போகிற பசங்க, இவனுங்களை வந்து நீங்கள் சொல்கிறீங்களே சார், இவனு தான் அக்யூஸ்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதே நம்ம டிஎஸ்பி தான். அப்போ உள்ளே கூப்பிட்டுட்டு இன்ட்ராகேட் பண்ணி உட்காந்து அவனுங்களை வந்து நீண்ட விசாரணைக்கு அப்புறம் அவனுக்கு வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டானுங்க. இந்த 39 சீரீஸ் ஆஃப் மர்டர் நாங்கள் தான் பண்ணோம். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு உளவியல் ரீதியாக வந்து அப்போ உண்மை கண்டுபிடிக்கக்கூடிய தீமு, அப்புறம் இது மனோ தத்துவ ரீதியாக விசாரிக்கிறவங்க எல்லாரையும் வச்சு கொண்டு வந்து இவ்வளோ பெரிய சீரீஸ் ஆஃப் மர்டரை வந்து தமிழ்நாட்டு போலீஸும் ஆந்திரா போலீஸும் கிட்டத்தட்ட 6 மாதமாக தூங்கவே முடியாத ஒரு அளவுக்கு ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குன ஒரு பெரிய மர்டர் கேஸில் சாதாரண வீட்டில் திருடின பசங்க வந்து ஒரு குற்றவாளியாக கருதப்படுகிறது. இது உண்மை குற்றவாளிகள் தானா, இவங்க தான் பண்ணுனாங்களா அப்படிங்கிறத வந்து ஆத்தென்டிகேட்டராக வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. அப்போ தமிழ்நாடு டீமும் ஆந்திரா டீமும் சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ பண்ணும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் வந்து கூலி வேலைக்கு போகிறோம், கிட்டத்தட்ட 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கோம், இந்த சமூக வளர்ச்சியில் மாற்றத்தில் இந்த டேப் ரெக்கார்டரு இந்த பாத்திரங்கள் எங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அவங்க எங்கள் மனைவிகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து தாலி வாங்கக்கூட எங்களுக்கு பணம் இல்லை, ஆனால் நிறைய பேர் தாலி போட்டுட்டு செயின் போட்டுட்டு உல்லாசமாக வாழ்கிறாங்க, அப்படி அரணா போடுறதுக்கு எங்களுக்கு வழியே இல்லை, ஆனால் நிறைய பேர் வயலில் வேலை பார்க்கும்போது கௌரவமாக அரணா போட்டுட்டு இருக்காங்க, இல்லைங்க இந்த அரணா வாங்குறதுக்கு இந்த தாலி வாங்க கூட நம்மகிட்ட பணம் இல்லை, ஆனால் இவங்கெல்லாம் வந்து இப்படி ஆடம்பரமாக வாழ்கிறாங்களே அப்படின்னு ஒரு தாக்கம் மனசில் இருந்துச்சு. இன்னொன்று, இவனுங்க ஒரு சின்ன வழக்கில் போய் ஆந்திராவில் ஒரு காவல் நிலையத்தில் உண்மையை சொல்கிறானே, இவனுக்கு செய்யாத ஒரு குற்றத்தை ஒத்துக்க சொல்கிறதுக்காக கட்டாயப்படுத்துகிற பொழுது அவனுக்கு ஒத்துக்கலைங்கிறதுக்காக அவனுடைய தங்கச்சியையும் அவனுடைய மனைவியும் கூட்டிகிட்டு வந்து அவங்க கண் முன்னாடியே வந்து அவமானப்படுத்தினார்கள். காவலர்கள் அவமானப்படுத்தினார்கள். அதில் வந்து 1, 2, 3 டிகிரி அப்படி அது வேறு லெவலுக்கு கொஞ்சம் தாங்க முடியாத அளவுக்கு என் கண் முன்னாடியே வந்து அவர்களை காவல் நிலையத்தில் அவமானப்படுத்தினார்கள். அது டிகிரி 1, 2, 3னா 1, 2, 3னா அது ஊடகத்தில் சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாது. பெண்களை வந்து அளவுக்கு அதிகமாக மானபங்கப்படுத்திட்டாங்க. அவங்க தங்கச்சியும் மனைவியையும் அவங்க கண் முன்னாடியே அந்த காவல் நிலையத்தில் ஒரு அறையில் வச்சு அவங்கள வந்து என்னங்க நஷ்டப்படுத்திருக்காங்க, அந்த மாதிரி அவமானப்படுத்த தாங்க முடியாத அளவுக்கு அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். என்னங்க அதை வந்து அவர்களால் வந்து தன் கண் முன்னாடி தன் தங்கையையும் வந்து இந்த ஆந்திரா போலீஸு வந்து அவமானப்படுத்துகிறாங்க. இது நம்மளால் டாலரேட் பண்ணவே முடியாத அளவுக்கு அவங்க மண்டையில் வந்து இதாகிட்ட க்ரஷ் ஆகிட்டதுனால இந்த ஆந்திரா போலீஸை தூங்கவே விடக்கூடாது, இந்த ஆந்திரா போலீஸு நிம்மதியாகவே வாழக்கூடாது, இவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் என்ன செஞ்சோம், 10 மர்டர் பண்ணுவோம், நாங்களே ஒரு கேஸை ஒத்துக்குவோம்,
அப்புறமே வந்து நாங்களே ஜெயிலுக்கு போயிடுவோம். 3 மாதம் அல்ல 6 மாதம் நாங்களே கேஸ் ஒத்துக்கிட்டு உள்ளே போயிடுவோம். போலீஸ் விடிய விடிய வந்து கன்ஃபியூஸ் ஆகி சுற்றிட்டு கிடப்பாங்க. நாங்கள் பேப்பரில் வரதை பார்த்து ரசிப்போம். மனைவி தான் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு சைக்கோ. நாங்கள் இந்த போலீஸ் வந்து நிம்மதி இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்படி பண்ணணும்னு நாங்கள் முடிவெடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆக அவனுடைய புரிதல் ஒரு சமூகத்தில் அவனும் ஒரு அங்கமாக இருக்கிற பொழுது ஒரு தனி மனிதனுடைய மனசு பாதிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய சமூகத்தை வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தையும் என்னங்க தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் குடியிருந்த வசதி வாய்ப்புள்ள விவசாய குடும்பத்தை சேர்ந்த இளம் தம்பதிகள் வந்து 39 தம்பதிகள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை தேடுவதற்கு இரவும் பகலுமாக இப்போ என்னை போனவர்கள் வந்து நம்ம பைத்தியம் ஆகிவிடுமோ என்று சொல்கிற அளவிற்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையையும் 2 முதலமைச்சர்களுமே வந்து நிம்மதி இல்லாத ஒரு ஏற்பட்ட மர்டர் நடந்துட்டு இருக்குது. நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையேன்னு காவல்துறையில் இருக்கிற காவல்துறை தலைவர்கள், முதல்வர்கள், 2 தமிழ்நாட்டு முதல்வரும் ஆந்திரா முதல்வர்களுமே வந்து 2 பேருமே பேசியவே பிடிக்க முடியாமல் போன ஒரு வழக்கு. ஸோ ஃபைனலி சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து உண்மையாலுமே இந்த கொலை பூரா செஞ்சது இவங்க தானா அப்படின்னு பர்சனலாக வந்து விசாரித்தார். சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரே வந்து பர்சனலாக வந்து டைரெக்டாக வந்து ஏன்டா இப்படி பண்ணினீங்கன்னு கேட்டுட்டு இப்படி கேட்டுட்டாரு. கேட்டதுக்கப்புறம் ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விட்டு அவர்கள் வந்து சிறைக்கு போய் மறுபடியும் கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்தும் போது ஒரு புளிய மரத்தில் வண்டி மோதி அங்கிருந்து தப்பிக்க அவர்கள் இருவரும் முயற்சி செய்த பொழுது 2 பேரும் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஓகே, எனக்கு ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு. அதான் ஒரு புளிய மரத்தில் வந்து வண்டி மோதுது. அங்கே வந்து காவலர்கள் வந்து தவறி கீழே குதிக்கிறார்கள். அப்போ இவங்க இருவரும் துப்பாக்கியை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். ஓடுகிற போது நில்லுங்கடானா நிற்கல. எனவே கோபாலும் கிருஷ்ணனும் ஒரே இடத்தில் வந்து சுட்டு கொல்லப்பட்டார்கள். இது வந்து ஆந்திராவில் நடந்த மிகப்பெரிய ஒரு என்கவுண்டர். அதன் பிறகு வந்து ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலும் வந்து இந்த மாதிரியான சீரீஸ் ஆஃப் சைக்கோ மர்டர் நடக்கவே இல்லை. அப்படின்னா அவங்க தான் உண்மை குற்றவாளி. என்னங்க இதன் மூலம் என்னதுன்னா சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து சமூகத்தினுடைய அங்கம். அவன் வந்து எல்லை மீறி பாதிப்பு ஏற்படுகிற பொழுது அவங்க வந்து நக்சலைட்டுகளாகவும் தீவிரவாதிகளும் சைக்கோ கொலைகாரர்களாகவும் மாறுகிறார்கள். எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தனி மனிதனை நேசிக்கணும். உன்னை போல் பிறரை நேசிக்கணும். விசாரணையிலும் கூட சொல்லி இல்லை. இப்போ பாருங்கள், இன்றைக்கி கூட வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் கைது. என்னங்க இபியில் இருக்கிற சர்வீஸ் கொடுக்கறதுக்கு சக மனிதன்கிட்ட வந்து 10,000 கொடு, 25,000 கொடுத்தா தான் வந்து கரண்ட் கனெக்ஷன் கொடுப்பேன். டெத்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு என்னங்க ஒரு இல்லை, இது சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் ஆச்சு. அங்கே கூட வந்து பாருங்கள், இன்னும் வரைக்குமே வந்து சொந்த வீடு இல்லாமல், வீட்டுக்கு கரண்ட் இல்லாமல், அல்லது விவசாயம் செய்கிற மனிதனுக்கு வந்து கரண்ட் கனெக்ஷன் இல்லாமல் இந்த இபி ஆஃபீஸரும் இந்த பட்டா கொடுக்க வேண்டிய கிராம நிர்வாக அதிகாரிகளும் நம்ம நாட்டு மக்கள் சொந்த வீடு இல்லாத மக்கள்கிட்ட வந்து நீ 3,000 கொடு, 5,000 கொடு, 3,000 இருந்தால் 5,000 இருந்தால் அவன் சொந்தமாக அவனே வந்து வாடி போய் அவனால் கொடுக்க முடியாத அமௌண்ட்டை வந்து நீ லஞ்சமாய் கொடு அப்படின்னு தன்னுடைய நாட்டு மக்களை இவங்களே வந்து தீண்டுறதுனால கொடுமை தாங்க முடியாமல் ஒவ்வொருத்தராக போய் விஎன்டிசியில் போய் சொல்கிறார்கள். அவங்க படிச்சிருந்ததுனால போய் விஏஓ ஆஃபீஸர் சொல்கிறாங்க. படிக்காத ஒரு சைக்கோவாக மாறிட்டானா அந்த நிலைமை என்ன ஆகும்? சிறப்பு சார். ஸோ இது சொல்லும் போதே கம்ப்ளீட்டாக ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாதிரி கம்ப்ளீட்டாக சொன்னீங்க. நரேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு கண்டிப்பாக மக்கள் வாழ்க்கையிலேயே வந்து கோபாலகிருஷ்ணன் அது மறக்க முடியாத ஒரு மறக்க முடியாத ஒரு இது. நான் வந்து 45 நாட்களுக்கு மேலே வந்து வாழ்க்கையில் பகலிலும் இரவிலும் தூங்காமல் இருந்த. என்ன வயசு சார் அவங்களுக்கு? 40 வயசு இருக்குமா? யாருக்கு? அவங்க வயது வந்து 39, 41. அண்ணன் தம்பியும் 2 பேரும் உட்காந்துருக்கும் போதே அவங்க அக்காவையும் அவங்க மனைவிகளையும் வந்து அவங்க கண் முன்னாடி அவமானப்படுத்துறது தான் இது வந்து காரணம். அதனால் இது போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து எதிர்காலத்தில் வந்து எந்த இடத்துலையுமே நடக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஃபர்மேஷனே. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.